நல்லா இருக்கீங்களாப்பா? நன்றி ப்ரோ. அப்படியே இங்கே இருக்காரு. ஆமாம், அப்படியே கொஞ்சம் என்ன ஜெயிச்சிட்டிங்க. உன்னுடைய ஒர்க்கெலாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு. நம்ம டீம் எல்லாமே, அதாவது இவ்வளோ அவ்வளோன்னுலாம் சொல்லிட முடியாது. இந்த இடத்துல என்ன பேசணும், இந்த மண்ணுக்கு என்ன பெருமை, இந்த ஊரில் தான் சினி ஃபீல்டுக்கு ஆதி மூலம். டிஆர்எஸ் யார்? டிஆர்எஸ் மாடர்ன் தேட்டர் முதலாளி இந்த கிராமம். மாடர்ன் தேட்டருங்கிற ஸ்டுடியோ இருக்கிற கிராமம் தான் இந்த கிராமம். இந்த கிராமத்துலேருந்து 7 சீஃப் மினிஸ்டர் உருவாகியிருக்கிறாரு டிஆர்எஸ். இந்த மாடர்ன் தேட்டரில் தான் பேசும் படம், கலர் படம், செட்டிங்கு, டப்பிங்கு எல்லாத்துக்கும் ஆதி மூலமே இந்த கிராமந்தான். இந்த வீதியில் தான் கருணாநிதியிலேருந்து எம்ஜிஆர்லேருந்து அனைத்து கலை உலக ரசிகர்கள் நடிகர்களும் நடந்து போய் அவர் கையால் சம்பளம் வாங்கின கிராமம் தான் இந்த கிராமம். இங்கே இந்த இடம் நம்ம நின்றுட்டுருக்குறோம்ல, நூற்றுக்கணக்கான சாமி கருதரிக்கிற இடம். எப்படியாப்பட்ட கரு உருவாகிருக்குது இங்கே. இந்த மண்ணில் சினிமா துறையிலையும் முதன்மையானது, உலகமே திரும்பி பார்க்குற கிராமம் தான் இந்த கண்ணங்குறிச்சி. அதே மாதிரி அன்றைக்கி சொன்னேன்ல, சிற்பக்கலை துறையில் நெஜக்கலையில் 52வது வருஷம் அடி எடுத்து வைக்கிறேன். நிழல் கலையில் 50 வருஷம் அச்சீவ்மெண்ட் பண்ணவர் தான் டிஆர்எஸ். டிஆர் சுந்தரம் மாடர்ன் தேட்டர்னா மொத்த சினி ஃபீல்டும் அவர் தான் குரு. என்எஸ் கிருஷ்ணன்லேருந்து நம்பியார்லேருந்து அனைத்து பெரிய ஜாம்பவானுங்க பூராமே நடித்து சம்பளம் வாங்கின கிராமந்தான் இந்த கிராமம். அப்போ இந்த கிராமத்தில் ஃபஸ்ட்டு படம் பாலாவது இங்கேருந்து துவக்கம். எங்கே பேசணும், 5 மாதம் 6 மாதத்துக்கு முன்னாடி எங்கே பேசணும், இங்கே பேசணும். அப்போ இங்கே விதை எப்படி இருக்கும்? ஆமாம், எல்லை இல்லாத சிறப்பு. இதில் இன்றைக்கி ஃபீல்டில் இருக்கிறவங்க ஒரு இந்த 40 வருஷத்தில் இருக்கிற ஆக்டர்ஸுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்கல. உனக்கு அவருடைய பரிபூர்ண ஆசி கிடைச்சிருக்குது. புரியுதா? உன் முதல் படம் கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு இன்றைக்கி ஜனங்க எல்லாரும் ஆரவாரம் பண்ணுறாங்கன்னா, உன்னுடைய 9 வருஷ உழைப்பு எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம ஜனங்களோட ஜனங்களாக உண்மையாக உழைச்சல, அதுக்கு கிடைச்ச ரிசல்ட்டு தான் இன்றைக்கி உன்னை தூக்கி அங்கே நிறுத்தியிருக்கு. புரியுதா? இது மட்டுமே முக்கியம் கிடையாது. நாள் ஒன்றுக்கும் உங்களுடைய ஒர்க்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் இருக்கணும். கமெண்ட்ஸ் எல்லாம் அத்தனையும் ரெசீவ் பண்ணணும், சந்தோஷமாக வாங்கணும். நம்மளை குறை சொல்கிறோன்னா ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும். நம்ம சந்தோஷமாக பேசுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். புரியுதா? புகழ்ந்து பேசுகிறவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். குறை சொல்கிறவன் உண்மையாலும் குறை சொன்னான்னா அதை திருத்திக்கணும். அதை சரியான பாதைக்கு நம்ம எடுத்துகிட்டு போகணும். புரியுதா? நம்ம வளர்ச்சியில் நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற முதல் ஸ்டெப்பு, உங்கள் ஃபவுண்டேஷன் சாதாரண ஃபவுண்டேஷன் இல்லை. இந்த இடம் அவ்வளோ சிறப்பு வாய்ந்த இடம். சேலம் கண்ணங்குறிச்சி மாடர்ன் தேட்டர் அப்படின்னு சொன்னால் உலகமே திரும்பி பார்க்குறது தான் இந்த கிராமம். அண்ணாதுரையிலேருந்து எம்ஜிஆர்லேருந்து 7 சீஃப் மினிஸ்டர் உருவாக்கியிருக்குது இந்த கிராமம். அப்போ இந்த கலைத்துறைக்கும் இந்த கிராமத்துக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பு? இங்கே வந்தவன் அச்சீவ்மெண்ட். அது மாதிரி இந்த 40 வருஷத்தில் கிடைக்காத ஒரு பொக்கிஷம் யாருக்கு கிடைச்சிருக்குது? உங்களுக்கு கிடைச்சிருக்குது. அதில் பாலாவுக்கு அபரிமிதமான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இங்கேருந்து கிடைச்சிருக்கு. அதான் சொன்னேன், ஜெயிக்கிட்ட நாம்ளே ஜெயிக்கலனா யார் தான் ஜெயிக்கிறது? நாம்ளே ஜெயிக்கலனா யார் தான் ஜெயிக்கிறது? பாலா, நமக்கு முன்னாடி ஏதாவது போட்டி யாராவது தெரியுறாங்களா? நமக்கு போட்டி கிடையாது. நம்ம போகிற பாதை தனி பாதை. உன்னுடைய எண்ணமும் செயலும் தூய்மையாக இருக்குது. நீ எடுத்து வைக்கிற அடி ஒன்றும் சக்ஸஸ். எண்ணமும் என் செயலும் தூய்மையாக இருந்ததுன்னா நான் தான் ஜெயிப்பேன். மற்றவங்களுக்கு யாருக்கும் போட்டி கிடையாது.
நான் என்ட்ரு ஆனேன்னா நான் தான் ஜெயிப்பேன். அந்த மாதிரி பாலா எல்லா விஷயத்துலேயும் உயர்ந்த இடத்துக்கு வருவேன். இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்ணுறேன். எம்ஜிஆர் வறுமையில் தான் அந்த சினி ஃபீல்டில் நாடகம் கிடகம் அது இதெல்லாம் அடி எடுத்து வச்சார். எம்ஜிஆருக்கு 1980 எம்ஜிஆர் ரசிகர் மன்ற மாநாடு, அகில உலக எம்ஜிஆர் ரசிகர் மன்ற மாநாடு சேலத்தில் நடத்துகிறாங்க 1980. அந்த மாநாட்டுக்கு எம்ஜிஆருக்கு நினைவு பரிசு கொடுத்தது இந்த பையன். எம்ஜிஆருக்கு நினைவு பரிசு கொடுத்தது இந்த பையன், இந்த கிராமத்தில். புரியுதா? அப்போ எம்ஜிஆர் தாயின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு வெளியிடுறாரு, மாத இதழ், எம்ஜிஆர் சொந்த புக்கு. அந்த படத்தை அந்த புக்கில் உள்ளே இருக்கிற கண்டென்ட்டெல்லாம் அந்த மாநாட்டில் வெளியிடுறாங்க. அந்த மாநாடு முடிஞ்சதும் மாநாட்டு நிகழ்ச்சி சேர்த்து தொகுத்து மேல் அட்டை பாருங்கள்ல, என்னை எம்ஜிஆர் இப்படி அணைச்சி பிடிச்சிட்டு இருக்கிறது தான் ஸ்டில்லு. எப்போ? 45 வருஷத்துக்கு முன்னாடி 1980. அது மாதிரி இந்த சேலத்தினுடைய பெருமையெல்லாம் எவ்வளோலாம் சொல்லிட முடியாது. ஆமாம், அந்த மாதிரி நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணின கிராமம் தான் இந்த கிராமம், இந்த சேலம். சேலத்திலிருந்து எதை துவக்கினாலுமே சக்ஸஸ்ஸு. திராவிட முன்னேற்ற கழகம்னு கட்சி வச்சுருக்காங்கல்ல, தீக்காங்கிற ஒரு கட்சியிலேருந்து திராவிட முன்னேற்ற கழகங்கிற ஒரு கட்சி ஆரம்பித்ததே இந்த ஊர் தான். யாருக்கு? அண்ணாதுரைக்கே ஒரு கட்சி ஆரம்பித்து கொடுத்த ஊர் இந்த ஊருப்பா. இதை விட சிறப்பு இருக்குதா? அப்போ அவர் எப்படி ஜெயிச்சார்? அந்த மாதிரி இங்கே எதை துவக்கம் பண்ணாலும் ஜெயிக்கிற புண்ணிய பூமி 100% பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கக்கூடிய இடம். புரியுதா? அது மாதிரி விஷயத்தில் உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் நெஞ்சன்னு சொல்ல முடியாது. பாரு, அன்னைக்கு பார்த்ததுக்கு இப்போ நீ 6-7 கிலோ இழைச்சி போயிட்டேன். ஆமாம், 6-7 கிலோ. படத்துக்காக வேண்டிய ஒரு 15 கிலோ தயார் பண்ண சொன்னால், இப்போ படம் முடிச்சதுக்கப்புறம் 6-7 கிலோ இழைச்சி போயிட்டியா? இல்லை, அது இருக்கட்டும். நம்ம ஒர்க்கு 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் உங்களுடைய ஹார்ட் ஒர்க் இருக்கணும். புரியுதா? அதே நேரத்தில் ஹெல்த்தை பக்காவாக பார்த்துக்கணும். பாக்கி 4 ஹவர்ஸு டீப் ஸ்லீப் இருக்கணும். 20 மணி நேரம் ஹார்ட் ஒர்க்கு பண்ணணும். இந்த வயசுலலாம் 20 மணி நேரம் ஓடிக்கிட்டே இருக்கணும். இப்போ புரியுதா? உன்னுடைய சேவை நிறைய தொடரணும் பாலா. இன்னொரு கூடுதல் விஷயமும் ஒன்று பதிவு பண்ணுறேன் உனக்கு. எம்ஜிஆர் மாதிரி எந்த படத்துலையும் நீ பீடி சிகரெட்டு குடிக்கக்கூடாது. ஆமாம், எதுலேயுமே நீ தண்ணி அடிச்சுக்கிட்டு கலாட்டா பண்ணுற மாதிரி சீனு அவன் எத்தனை கோடி கொடுத்து அதெல்லாம் நம்ம மக்களுக்கு செலவு பண்ணணுன்னாலும் வந்துடக்கூடாது. உன்னுடைய முத்திரை தனி முத்திரையாக பதிக்கணும். புரியுதா? எம்ஜிஆர் படமா தண்ணி அடிக்க மாட்டார், எம்ஜிஆர் படமா பீடி சிகரெட் குடிக்க மாட்டாருன்னு சொன்னாங்கல்ல. அன்னைய காலகட்டத்தில் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது. இன்னைய காலகட்டத்தில் உனக்கு கிடைச்சிருக்குது. இதெல்லாம் ஆழமாக மனசில் பதிய வச்சுக்கணும். என்னுடைய அன்பு எப்பயுமே உனக்கு நெடிய நாள் தொடரும். மகிழ்ச்சி கண்ணு. இந்த இனிய நன்னாளில் அஷ்டலக்ஷ்மி நருளாலே ஆள் போல் தலைத்து அருகு போல் வேரூன்றி பல்லாண்டு பல்லாண்டால்வே குறைவற்ற செல்வம் போல் என்றென்றும் 16 செல்வங்களையும் பெற்று பெருவாள் வாழ்கின வாழ்த்துக்கிறேன். நீ எடுக்கிற காரியம் அனைத்திலையும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நீ எல்லாம் ஒரு மிகப்பெரிய சாதனையாளராக வரணும். என்னோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். ஆமாம், நான் பார்த்துட்டு உங்கள் ஃபோன் எடுத்துருக்கீங்க. ஏய் ஒரே ஒரே ஒரு நிமிஷம் கொஞ்சம் வழி விட கண்ணா இங்கே வா. இங்க
பாய். இந்த ஒரு லைட்டு தான் நிற்கலாம். போடா இப்போ வந்து போயிட்டாரு. கொஞ்சம் பின்னாடி போயிடு.